ஏய், இத்தனை நாளாக நான் காசு கொடுத்து உஷார் பண்ணா இன்னைக்கு வந்து 2000 கட்டு போட்டேன், நான் போட்ட 500 கட்டு கணக்கு தெரியலையா? டேய் விடுங்கடா, எப்போ பார்த்தாலும் பொண்ணுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? இத்தனை நாள் அவளை நான் ட்ரை பண்ணேன், இன்னைக்கு நீ வந்து தள்ளிட்டு போயிட்டுனா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஐயோ டேய், இதான் உன் பிரச்சனையா? டேய் நான் பேசிக்கலி சோம்பேறிடா. இதுக்கு மேலே போய் இன்னொரு ஃபிகரை கரெக்ட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது, நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். என்ன? இந்தா இந்த பணத்தை வச்சுட்டு நேராக மேலே போங்க. எந்த ஃபிகருமோ கரெக்ட் பண்ணி சந்தோஷமா இருங்க. ஏய் என்ன பார்க்குற? நாளை போகலாம் வா. நைட்டு உருப்படியா வா போகலாம். வா வா. நீ வண்டியில் இரு. உன் பேர் என்ன? सारा। और आपका नाम? ரமேஷ். ஆமாம், ஹிந்தியில் சாரான்னு என்ன அர்த்தம்? तेरी याद। ஓ, தமிழ் நல்லா புரியுது. எந்த ஊர் உனக்கு? பஞ்சாப். சென்னையில் 2 வருஷம் பார் டான்ஸராக இருக்குது. ஓ, பார் டான்ஸ் ஆகணும்னு பஞ்சாப்லேருந்து வந்தியா? நோ நோ, ஐ வாண்டட் டு பிகம் அ ஃபேமஸ் சினிமா ஸ்டார். ஆனால் இப்போ ஃபேமஸ் பார் டான்ஸர். அரே போலீஸ்! உதய நான் சருகா நேற்று தனியாக சுற்றி நிற்கிற நீலகரை பெட்ரோலியா அவங்க வெஹிக்கிள் செக்கிங்க போயிட்டுருக்கீங்க. கால் செய்வீங்க கிளியர். God. Wow. Beautiful house. பார்க்கலாமா? So how many family members do you have? நான் மட்டும் தான் இருக்கேன். बहुत सुंदर. क्या बात है. भगवान आस्तिक है क्या तू? हाँ சரி வா போலாம். बेडरूम எங்க இருக்கு? மேலே இருக்கு. வா.
ஒர்க் அவுட்லாம் பண்ணுவியா? உன்னெல்லாம் சமாளிக்கணும்னா இதெல்லாம் பண்ணால் தானே முடியும். ஒரு ரவுண்ட் போடலாமா? முதல்ல வீட்டு சுற்றி பார்க்கலாமா? ஷூர். सुपर है यार. இவங்க யாரு? வா சொல்கிறேன். Wow! Second floor is swimming pool. Swimming பண்ணலாமா? கடைசியாக குளிப்போம் வா. வா டைம் ஆகுதுல்ல. அந்த போட்டோல இருந்தவங்க யாரு? आपके माँ बाप? அதுக்கும் மேலே. ஓ, அப்படிதான் உன்னோட தாத்தா பாட்டி. அடி அறிவு கொழுந்து இரு சொல்கிறேன். இந்த வீட்டு ஓனரே அவங்க தான். அப்ப நீ? நான் வந்து இந்த வீட்டு டிரைவர். புரியல. நம்மளையா? வா சொல்கிறேன். இந்த வீட்டில் தான் ரொம்ப வருஷமாக டிரைவரை வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஹவுஸ் ஓனர் என் மேலே ரொம்ப பிரியமாக தான் இருந்தார். லக்ஷ்மி, லக்ஷ்மி, இதோ வந்துட்டேங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா, டைம் ஆகுது. வந்துட்டு இருக்கேங்க. எப்ப பார்த்தாலும் அவசரம் தான். கோட் எடுத்துட்டு வந்தியா? எதுக்கு இப்படி அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்துக்குமே? இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. சரி, அங்க போய் கோவப்படக்கூடாது. பொறுமையா பேசணும். ஓகேவா? ஓகே, நீ பத்திரமா இரு. ரீச் ஆன உடனே கால் பண்ணுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரமேஷ் சார். வண்டி ரெடியா? சார் வண்டி க்ளீன் பண்ண லேட் ஆயிடுச்சு. உங்கள் லக்கேஜை அந்த வண்டியில் வச்சுருக்கேன் சார். இவன் எப்பவுமே இப்படி தாங்க, எல்லாத்துலயுமே லேட்டு. சரி விடுமா, நான் பார்த்துக்கிறேன். மட்டுமா? ஒரு நாள் எங்கள் ஓனர் பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் ட்ரிப் கிளம்பி போனார். திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, ஃபாரின் ட்ரிப் கேன்சல் ஆகி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். வந்தவர் கோபமாக வீட்டுக்குள்ளே போனார். நான் என்ன ஏதுன்னு புரியாமல் வாசல்லே தவிச்சு போய் நின்றுட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளே போனவர் கொஞ்ச நேரத்தில் அவர் ஒய்ஃபை அழைச்சிட்டு லக்கேஜோட வெளியே வந்தார். ஏய், சாவியை கொடு. இந்த வீட்டு பத்திரம், அவர் காரு, பணம் எல்லாம் கொடுத்துட்டு இந்த நாட்டை விட்டே போகிறதா சொல்லிட்டு போயிட்டார். அவர் போனது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அவர் போகும்போது எல்லா சொத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி தான் இந்த பங்களா எனக்கு சொந்தமாச்சு. அப்பத்துலேருந்தே இந்த பங்களாவை ஷூட்டிங் வாடகை விட்டுட்டு இருக்கேன். பங்களாவை
கொடுத்துட்டு போயிட்டாரா? ஜி சச்சி போலியே क्या हुआ? வா சொல்கிறேன். பட்டமா அவர் ஃபாரின் கிளம்பி போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் மேலே வா. என்ன அங்கேயே நிக்கிற? உள்ள வர மாட்டியா? சொல்லுங்க டியர். ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்புமா? எதுக்கு? ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிருச்சு. அப்படியா? யார் அனுப்பட்டும்? ரமேஷ் அனுப்புமா? ரமேஷியா? ஓகே. ஐயோ ஏஞ்சி போடா, ஏர்போர்ட்டுக்கு வர சொல்றாரு. ஒரு எள்ளு கொடுப்பா. யாருக்குடா இது? உங்களுக்கு தான் சார். எனக்குன்னு வாங்கின எண்ணெய் என்கிட்ட கொடுத்துட்டேன். அப்போ என் பொண்டாட்டி? எல்லாம் எனக்கு தெரியும்டா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் நினச்சா கூட என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்களை ஏதாவது பண்ணிவிட்டு நான் ஏன்டா ஜெயிலுக்கு போனோம்? உங்களை சும்மா விட்டாலும் நீங்கள் என்ன சாவடிச்சிருவீங்க. இது ரெண்டுமே நடக்காமல் இருக்கணும்னா நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். பணத்தை பார்த்து ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாதுடா. அந்த பணத்தை நீ வச்சுக்கோ. தயவு செஞ்சு என் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துரு. உன் காலில் கூட விழுகிறேன்டா. தயவு செஞ்சு என்னையும் என் பொண்டாட்டி நிம்மதியாக வாழ விடுறா. ப்ளீஸ்ரா, என் சொத்தை பூரா எடுத்துக்கடா. என் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துட்றா. சார் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எங்கே சார் போகிறீங்க? ஏய் ஏன் சிரிக்கிற? ஏய் சொல்லு, ஏன் சிரிக்கிற? கேட்குறேன்ல. யார் யாருக்கு எப்படி இப்படி லக் அடிச்சிருக்கு. ஆனா உனக்கு வந்து லக் பார்த்துட்டு சிரிப்பு வருது. ஸோ they did not come back, huh? அவங்களாம் வரமாட்டாங்க. ஒருவேளை வந்துட்டு நீ என்ன பண்ணுவ? இந்த பங்களா ஒன்று விட்டு போயிடுமே. அவங்க ரிலேஷனோட ஃபாரின் ட்ரிப் போனப்போ பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கப்பலுக்கு வந்து அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. ஓ ம் வெயிட் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். போயிட்டா.
இது எப்படி கீழே விழுந்துச்சு? Oh my god, drunkard. ஆ பாட்டில் காலியாக இருக்கு. சிக்கன் வேறு பாதி காணோம். குடிச்சிருப்பாளோ? பார்க்க தக்காளி போல இருந்துட்டு பெரிய குடிக்காரியா இருக்கால. என்ன பாக்குற? जाके दूसरी बॉटल लेके आओ. இன்னுமா? இவ்வளோ வச்சுட்டு எப்படி சமாளிக்க போகிறோம்? இந்த ஃபுல்லையும் க்ளோஸ் பண்ணிடுறா போல இருக்கு. ஏய் எனக்கு ஜென்ஸ் ஓவரா தனி அடிச்ச இல்லை தூங்கிடுவீங்க. என்ன வா வந்த வேலையை பார்ப்போம். ஏய் सुनो, ज्यादा कुत्ते के भौंकने की आवाज आ रही है. எனக்கு ஒன்றும் கேட்கலையே. देखो जी, ராத்திரி பேய பார்த்துட்டா எல்லா நாயும் இப்படி தான் ஒன்று சேர்ந்து கட்டும். நாயாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் அழகாக இருந்தால் என் பெட்ரூம்க்கு வந்தாகணும். வா